உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2026 பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல், அதனால என்ன பலன்கள் நமக்கு மாறப்போகுது அப்படிங்கிறதையும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலான சுப நாட்கள், பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் அதையும் பிடிக்கிறத நம்ம தெளிவா கொடுத்துருக்குறோம். இது எதுக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு செயலை செய்யறப்ப பொது பலன்களை பார்க்காம இதுல பார்த்துட்டு இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதன்படி நீங்க உங்களுடைய ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ எதை வேணாலும் நீங்க செய்யறப்ப முழுக்கது வெற்றி அடையும். அப்படிங்கிறனால இதை கொடுத்துருக்குறோம், எல்லாரும் பயன்படுத்திக்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான அதி தேவதைகளை ஏற்கனவே நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட முறையிலான பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில்களை இப்ப இந்த ராசி பலன்ல கொடுத்துருக்குறோம். அதையும் பயன்படுத்திக்க. ஒரு முறையாவது சென்று வழிபட்டுட்டு வாங்க. அடுத்து எப்ப சந்திராசனம் விதங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான, நீங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல 12ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 12 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப சூரியன் 6ஆம் இடத்துல இருந்துன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உண்டு. அப்ப இது வரைக்கும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். அப்ப எதிரிகளே இல்லாம, எதிர்ப்பே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் மாறப்போகுது. அடுத்தது 12ஆம் தேதிக்கு மேல, பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் 7ஆம் இடத்துக்கு வராது. 7ங்கிறது கலசஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள். அப்ப நண்பர்களால உதவி கிடைக்கும், தொழில் வியாபாரம் சிறக்கும். ஆனாலும் குடும்பத்திற்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அனுசரிச்சு கத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா போயிடும். அது ஒரு பெரிய அளவுல சண்டைய கொடுக்காது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான சுக்கிர பகவான், அவரும் ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றாரு. 10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல தொழில்னால, வியாபாரத்தினால, கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு தகவரவு கிடைக்கக்கூடிய, தொழில் சிறக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கிறார். ஆனா அது உச்ச ராசி. 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கிறது மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கும். அதுவும் இல்லாம அது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள், நிலப்புலங்கள் வாங்குறது, விற்கிறது, யாருக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் இல்லையோ, வீடு இல்லை, நிலம் இல்லை அப்படின்னா, அல்லது வாங்கி வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது இளைய சகோதரிகளால லாபம், தாய்மாம வர்க்கத்தினால லாபம், வியாபாரத்தினால லாபம், இப்படி பல வகையிலையும் உங்களுக்கு தொடர்ந்து வங்கி துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, இப்படி எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்ப்புகளே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவானும் லாபஸ்தானத்துல அமர்ந்து 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல போறதுனால உங்களுக்கு திருமணம், இது வரைக்கும் திருமணம் பேச்சு இல்லாம இருக்கிறவங்களுக்கு திருமண ஒப்பந்தங்கள் நிறைவதற்காக திருமணம் பேசி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைகள். ஆக எந்த விதத்துல பார்த்தாலும் குறைவில்லாத, நிறைவான, தனவரவு மிக்க அற்புதமான ஒரு மாதமா சிம்மராசிக்காரருக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு. இப்போ மகனத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள்
பிப்ரவரி 1, 4, 6, 8, 11, 12, 14, 16, 18, 20, 23, 27. அசுப நாட்கள் பிப்ரவரி 5, 7, 9, 21, 25. யோக நாட்கள் பிப்ரவரி 16, 18. மகனத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது சென்று வழிபட வேண்டிய பாவங்கள் தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயில் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இது எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல விராலிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஒரு முறையாவது நீங்க அங்க போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் பிப்ரவரி 2, 5, 7, 9, 12, 13, 15, 17, 19, 21, 24, 28. அசுப நாட்கள் பிப்ரவரி 6, 8, 11, 22, 26. யோக நாட்கள் பிப்ரவரி 17, 19. பூர்வ நட்சத்திர பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில். இன்னொரு தடவை சொல்றேன், ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில். இது எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல திருவரங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஒரு தடவையாவது நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உத்திர 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் பிப்ரவரி 1, 3, 6, 8, 11, 13, 14, 16, 18, 20, 22, 25. அசுப நாட்கள் பிப்ரவரி 7, 9, 12, 23, 27. யோக நாட்கள் பிப்ரவரி 18, 20. உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு திருக்கோயில் அப்படின்னா மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில். இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல விராலிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஒரு தடவையாவது நீங்க போய் வழிபட்டு வாங்க. சந்திராசந்தனங்கள் அப்படின்னு பார்த்தா 19/2/26 மாலை 3 மணியில இருந்து 21/2/26 இரவு 7 மணி வரைக்கும் சந்திராசந்தனங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.